கமகமன்னு தெருவே மணக்கிற கருவாட்டு குழம்பு பார்ப்போம். இதுக்கு எண்ணெய் விட்டு கருகடம் வெந்தயம் தாளிச்சிப்போம். நல்லா பொரிஞ்சதும் வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். இது ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா புளி தண்ணி சேர்த்துப்போம். புளி காரம் எல்லாம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு சேர்த்துக்கலாம். புளி மிளகாத்தூள் உப்பு சேர்த்து குழம்ப கரைச்சிப்போம். குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க மாங்காய் முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். இதுக்கு பரங்கி பழம் கத்திரிக்காய் கீரைத்தண்டு எல்லாமே நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் தான் இந்த சீக்ரெட் சேர்க்குறோம். இது 10 மிளகையும் 10 பல் பூண்டையும் அம்மியில் நச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்து கொதிக்க விடுவோம். குழம்பு கொதித்ததுக்கப்புறம் கடைசியாக தான் கருவாடை சேர்க்கணும். ஓட்டாம்பாறை கருவாடை வெந்நீரில் போட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். கருவாடு சேர்த்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சட்டி சூட்லேயே அது வெந்துடும். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான கருவாட்டு குழம்பு தயார்.